கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே ஒழுகினேசரி பகுதியில் உள்ள அவ்வை சண்முக சாலையில் அமைந்துள்ள செம்மங்குளம் புகழ்பெற்ற நாகராஜா கோவிலுக்குச் சொந்தமான ஒரு முக்கியமான நீர்நிலையாகும். சுமார் 18 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த குளம் ஒரு காலத்தில் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கி வந்தது. தற்போதைய காலகட்டத்தில் ஏரி, கழிவுநீர் ஊடுருவல் மற்றும் ஆகாய தாமரைகளின் பெருக்கம் காரணமாக கடுமையான சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது. ஒரு காலத்தில் ஆங்காங்கே நீர்நிலைகளை கண்ட இவ்வேரி தற்போது ஆகாய தாமரை மற்றும் பிற களைகளால் முற்றிலுமாக மூடப்பட்டு பாலைவனச் சோலையைப் போல சிறிய நீர்நிலைகளை மட்டுமே விட்டுச் சென்றுள்ளது. நாகர்கோவில் மாநகராட்சி கவுன்சிலர் அக்ஷயா கண்ணன் மாமன்ற கூட்டத்தில் இந்த குளத்தை தூர்வாரி மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என தொடர்ந்து குரல் எழுப்பியதன் பலனாக தற்போது 100 ஆண்டுகளுக்கு பிறகு குளத்திற்கு தூர்வாரும் பணியானது நடைபெற்று வருகிறது. இதில் 6.59 கோடி செலவில் புறணமைத்து அழகுபடுத்தும் திட்டம் நடைபெற்று வருகிறது. அது தொடர்ந்து நாகர்கோவில் மாநகராட்சி சார்பில் செம்மாங்குளம் முழுமையாக புனரமைக்கப்பட்டு நகரத்தின் மையப்பகுதியில் ஒரு பொழுதுபோக்கு இடமாக மாற்றப்பட்டு அப்பகுதியில் நிலத்தடி வடிகால் அமைப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் ஏரிக்குள் கழிவுநீர் ஊடுருவல் தடுக்கப்பட்டுள்ளதாகவும் விடுபட்ட இணைப்புகள் அனைத்தும் தற்போதுள்ள நிலத்தடி வடிகால் அமைப்புடன் இணைக்கப்படும் என்று மாநகராட்சி நிர்வாகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18 ஏக்கர் பரப்பளவு கொண்ட செம்மாங்குளம் சுமார் 100 ஆண்டுகளுக்கு பிறகு புனரமைக்கப்பட்டு அழகுபடுத்தும் பணி முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. பணிகள் முழுமையாக முடிந்து மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருக்கும் செம்மாங்குளத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் அப்பகுதி மக்கள். நான் நாகர்கோவில் கார்பரேஷன் கவுன்சிலரா இருக்கிறேன். 25வது வார்டுல எனது பகுதிக்கு உட்பட்ட உபய பங்கநேரி குளம், அதாவது இப்பொழுது அந்த குளத்தை வந்து எல்லாரும் செம்மாங்குளம் என்றுதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த குளத்தினுடைய பேரு உபய பங்கநேரி. சுமார் 18 ஏக்கர் பரப்பளவுல இந்த குளம், எனக்கு பிறப்புக்கு முன்னாலேயே நான் இந்த குளத்தை பார்த்துருக்கேன். இந்த குளங்கள் வந்து பிறந்த பிறகு வந்து சுமார் எனக்கு தெரிந்து இந்த ஏரியால வந்து செம்மாங்குளத்துல வந்து அவ்வளவு தண்ணி தான், மழை நீர் வந்துட்டு இருந்த இடத்துல நாகர்கோவில் கார்பரேஷன் உள்ள எல்லா அழுக்கு தண்ணியும் கழிவு தண்ணியும் வந்து கலந்து இந்த குளம் வந்து சீர்கட்டு நாசமாயிட்டு. இந்த நிலைமையில நான் கார்பரேஷன் கவுன்சிலர் ஆன பிற்பாடு இதை பல தடவை கோரிக்கையா வைத்து இன்றைக்கு சுமார் 6,54,00,000 ரூபாய் நிதியினை மாநில அரசாங்கம் ஒதுக்கி பணி இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்க ஒரு 5-6 அடிக்கு கழிவு மண்ணு மட்டும்தான் இருக்கு. ஃபுல்லாவே கருன்னு வண்டல் கீழே வந்து தன் தரையே காணல, தேடி பார்த்துட்டு இருக்கான். அவ்வளவு களிமண்ணையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த குளம் மக்கள் பயன்பாட்டிற்கு சுத்தி நடைபாதையோடு சுத்தி மக்கள் பூங்காவோடு நல்ல ஒரு பொழுதுபோக்கு அம்சம் கொண்ட ஒரு இடமாக இது மாற இருக்கிறது. இந்த பயன்பாட்டை கொண்டு வந்ததற்கு அரசாங்கத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முழுமையான முறையில் இந்த இதை செய்து முடிக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த பணியை சீர்வர அளவோடு மக்கள் விரும்புகின்ற வகையில் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நான் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்.